டு பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி முடவாட்டுக்கால் சூப்பு பார்க்க போகிறோம். இது 4000 நோய்க்கு நல்லதுங்க. இது வெரி சிம்பிள் தாங்க. நம்ம இதை பவுடர் பண்ண போகிறோம். இப்போ முடவாட்டுக்கால் இப்படி இருக்கும். நீங்கள் இது நல்லா இது தோல் சீவிட்டு, அது கிழங்கு மாதிரி இருக்குங்க. நல்லா சீவிட்டு நான் அப்படி தான் எடுத்திருக்கேன். சீவிட்டு இதை நம்ம காய வச்சுருக்கோங்க. ஒரு 2 டேஸ் காய வைங்க. காய வச்சு இப்போ நம்ம இதை மிக்சியில் பவுடர் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டுட்டு டெய்லி ஒரு ஸ்பூன், சுகர் பேஷண்ட், கேன்சர் எல்லா நோய்களுக்குமே 4000 நோய்களுக்குமே நல்லதுங்க. டிபி, என்ன சொல்கிறாங்க, வீசிங், எல்லா நோய்க்கும் நல்லது இது மாதிரி சாப்பிட்டுட்டு வாங்க. ரெண்டாவது சால்ட்டு, பெப்பர். இப்போ இந்த முடவாட்டுக்கால் நம்ம தோல் சீவி கிழங்கு இது மேலே இந்த தோல் இருக்கும் இல்லைங்களா, இதை நல்லா சீவிட்டால் நம்ம உள்ளே கிழங்கு இருக்கும். அதை நம்ம நல்லா சீவி இந்த பதத்துக்கு சீவி வச்சுக்கணும். அதை பாருங்கள், இந்த பதத்துக்கு சீவி வச்சுக்கிட்டு இதை காய வச்சிடணுங்க. 2 டேஸில் இப்போ நல்லா வெயிலுங்க, 2 டேஸில் காஞ்சிடும். காஞ்சோடனே இது எடுத்து பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் நீங்கள் மூடி வச்சுக்கலாங்க. டெய்லி ஒரு ஸ்பூன் அந்த சுடு தண்ணி நான் காட்டுறேங்கண்ணா. இப்போது அந்த மாதிரி செய்யுங்க. ஆக்சுவலாக சுகர் பேஷண்ட்டுக்கு முக்கியமாக கொடுங்க, ரொம்ப நல்லது. இது சூப்பாக தான் நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ பவுடர் அரைச்சிட்டு வரோங்க. பாருங்க, இது நல்லா காஞ்சிடுச்சு. இந்த பதத்துக்கு எடுத்துக்கணுங்க. நான் 3 நாள் காய வச்சுருக்கேன். ஓகேங்களா? நல்லா காஞ்சிருக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி காய வச்சுக்கணும். பாருங்கள், திருவிந்து நம்ம காய வச்சுருக்கோங்க வெயிலில். இது ஒரு 2 டேஸ் காஞ்சோன்னா நம்ம பவுடர் பண்ணி சூப்பு பண்ண போகிறோங்க. பாருங்கள், இந்த கிட்ட பாருங்கள், இந்த மாதிரி திருவி வச்சுக்கணும். திருவி வச்சுன்னு ஒரு 2 டேஸ் நல்லா காய வச்சுக்கணுங்க. காய வச்சுட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வெயிலில் வைக்கிறேங்க. நான் சீவி இருக்கேன். காயிட்டுங்க. அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கணுங்க. 1 ஸ்பூன் போட்டால் போதுங்க. இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம் காட்டுறேங்க. இப்போது ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கிளாஸில் நான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? பெரிய கிளாஸ். இப்போது நம்ம இதில் இந்த தூள் போட போகிறோங்க. ஏன்னா அது நம்ம சிம்மில் வச்சுக்கணும். அடுத்தது நம்ம இது கொஞ்சம் நம்ம மிளகுத்தூள் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது நம்ம கொஞ்சம் சால்ட்டு தேவைன்னா போட்டுங்க. கொஞ்சம் இது நம்ம அப்படியே சிம்மில் வச்சுடணுங்க. நம்மளுக்கு அது இன்னும் கொஞ்சம் இன்னும் 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணலாங்க. நல்லா கொதிக்கணுங்க. நீங்கள் 1.25 கிளாஸ் ஊற்றிக்கங்க. ஓகேங்களா? இப்போ நான் சிம்மை பண்ணிக்கிறேங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணுங்க. ஓகேங்களா? பார்ப்போங்களா? ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த பதத்துக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆஃப் பண்ணிடுச்சு. பாருங்கள், முடவாட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிடுச்சிங்க. சாப்பிட்டு பார்ப்போங்க. சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த 4000 நோய்க்கு நல்லதுங்க. எல்லாருமே எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க. முடவாட்டுக்கால் சூப்பு சூப்பாகவும் குடிக்கலாம். தேநீராகவும் நீங்கள் மிளகுத்தூள் போடாமல் கூட தேநீர் மாதிரி வச்சு கூட குடிக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக சுகர் பேஷண்ட் இருந்தால் மிளகுத்தூள் போடுங்க. சில்ட்ரன்ஸு, குழந்தைங்க அந்த மாதிரி இருந்தால் வெறுமே இது தேநீர் மாதிரி கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா?
அவ்வளோ நல்லதுங்க. 4000 நோய்க்கு ரொம்ப நல்லதுங்க இது. முடவட்டக்கால் சூப்பு நீங்கள் தேநீராகவும் எடுத்துக்கலாம், சூப்பாகவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுக்கு.